அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியர் நீலமேக சுவாமியுடன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான் கொண்டு தெரிவித்துக் கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள். அவனாலே அவனால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிட்டம்பலம். மகர ராசினாலே உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4, அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பற்றி போய் நம்ம முழுமையாக பார்க்கணுங்கிறோம். ஆகஸ்ட் மாதம்னாலே ஆடி 15 ஆரம்பித்து அடுத்தது ஆவணி வரும். மிகச்சிறப்பான நாட்கள்லாம் இருக்குது. பல விசேஷமான நாட்கள் நடக்கும். அம்பாளூர் நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் ராசிக்கே 7லையும் 8லையும் சூரியன் சஞ்சரிப்பதால் 2ல் ராகு சஞ்சரிப்பால் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரம் பார்க்கும். கணவன் மனைவிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவுகள் சுமாராக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஆனால் நான் நிறைய எப்போதும் போல் நீங்கள் வந்துட்டுருக்கோம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது. அனாவசிய ஜொலி வச்சுக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது, ரொம்ப நல்லது. தேவையற்ற பயணங்களால் அலைச்சல், டென்ஷன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தேவை இருந்தால் மட்டும் போங்க. இல்லையா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, சிவாய நம சிவாய, மகாகணபதி, ஓம் கணபதி, கண்கணபதி, ஓம் சரவணபவ, வெங்கடாஜல் விதியை போட்டு இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குமோ, இல்லைன்னா ஓம்னு மந்திரம் சொன்னாலே போதும். சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் நன்மையே கிடைக்கும். இதனால் நம்ம கொஞ்சம் டென்ஷனை குறைக்கிறது வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்கள் ஓரளவு ஆதரவோடு தான் இருப்பாங்க. அனாவசியமாக பேச்சு வச்சுக்கோன்னா தேவையான பதில்கள் மட்டும் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். இன்னொன்று, திருமணமாகிற கன்னி பெண்கள் பசங்க மணமகளுக்கு இந்த மாதம் வர ஆடி முடிஞ்சு ஆவணியில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது 15 அது ஆவணி கொஞ்சம் ஓரளவு ஓடணும். ஆடி கொஞ்சம் சூழ்நிலைகள் சுமாராக தான் இருக்குது. ஆனால் ஆவணியில் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. ஆவணியில் ஆரம்பித்தா அடுத்தது தை மாதம், இல்லை அதுக்கு முன்னாடி ஐப்பசியில் கூட திருமணம் நடக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. மகராசி பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சாதுவான கேரக்டர். ஆனால் கோபம் வந்துச்சு காடு தாங்க. அதேமாரி பொறுத்தார் பூமி ஆழ்வார். சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டாகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக தொழில் வியாபாரம் செய்வர்கள் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவன் ஏதாவது சொன்னாலும் டப்பான்னு எடுத்துட்டு படப்படன்னு பேசிடாதீங்க. எதையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அதான் முன்னே சொன்னேன், வார்த்தைகளை ஓரளவு அளந்து பேசுங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இது மூலம் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சொத்து சம்மந்தமாக அலையிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவாகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு எதையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக செயல்படுங்க. காலங்கள் இருக்கிறது. உடனே இந்த கூச்சல் முடிச்சே ஆகணும்னு அலையாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக செயல்படுது. ஆக மொத்தம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக ஓரளவு நிதானத்தோடு இருப்பது. இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, 50% நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. எல்லாம் வல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா, இந்த மாதம் என்னென்னா ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் வல்ல சிவ வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம். ஓம் நம சிவாய. தேவாரம் திருவாசகம் படிங்க. நிச்சயம்
அவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, மகர ராசி என்பவர்களுக்கு இப்படி தான் சூழ்நிலை இருக்குது. காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கல்ல, எல்லாம் வல்ல இறைவனுக்கு. வாழ்க வளமுடன். திருச்சிட்டம்பலம். நன்றி, வணக்கம்.